வெல்கம் டு பாக்கியம் கிரியேஷனல் சேனல். உங்களை அன்போடு வரவேற்கிறது. வாங்க பேசலாம். இன்றைக்கி என்ன நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம எப்படி யூடியூப்பில் என்னென்ன வீடியோ போட்டிருக்கோம் அப்படிங்கிறத நான் ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுருக்கேன். அதை உங்கள்கிட்ட நான் படித்து சொல்கிறேன். எல்லாரும் கேட்குறாங்க, எது சம்மந்தமாக வீடியோ போட்டிருக்கீங்க, நீங்கள் எதுக்காக யூடியூப் சேனல் எப்படி நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப நாளாக. அந்த கேள்விக்கான பதிலை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். பாருங்கள், நான் நல்லா தெரியுதா, எப்படி தெரியுதுன்னு தெரில, பார்த்துக்கோங்க. இதுதான் நான் ஒவ்வொரு வீடியோவும் எப்படி போட்டிருக்கேன், என்ன தலைப்பு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு வீடியோ நான் எத்தனாம் தேதி போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த ஆரம்பிச்சிருக்கேன் பாருங்கள். யூடியூப் ஆரம்பித்த தேதி 1/1/2022. தெரியுதா? பார்த்தாலே தெரியும் மேலே. ஆமாம், அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ புடவை ஓரம் அடிப்பது எப்படி. பாருங்கள், புடவை ஓரம் அடிப்பது எப்படி, இந்த வீடியோ. இதை தான் நான் வீடியோவாக போட்டிருப்பேன். அதுவே இங்கிலீஷ்லேயும் சாரி ஓரம் அடிப்பது எப்படி அப்படிங்கிறத இங்கிலீஷ்லேயும் எழுதிக்கிட்டேன். அதுதான். ரெண்டாவது வீடியோ 1/1/2022 ரெண்டாவது வீடியோ போட்டிருக்கேன். அது என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா, தையல் மிஷினில் நூல் கோர்ப்பது எப்படி. இந்த பாருங்கள், கேள்வியோடையே போட்டிருப்பேன். தையல் மிஷினில் இந்த பாருங்கள், ரெண்டில் தையல் மிஷினில் நூல் கோர்ப்பது எப்படி அப்படிங்கிறத போட்டிருப்பேன். அதுவும் வீடியோஸ் தான். இதெல்லாம் என்னோட 2022 வீடியோஸ் தேதியோடு வருது. அடுத்து மூணாவது வீடியோ என்ன போட்டிருக்கேன்னா, பாபின் நூல் சுற்றுவது எப்படி. தையல் மிஷினில் நம்ம பாபின் எப்படி சுற்றுறோம் அப்படிங்கிறத இப்படி கட்டவா, இல்லைண்ணா இப்படி கட்டினா உங்களுக்கு படிக்கிறதுக்கு வராதுன்னு பார்க்குறேன். அதான் இப்படி எடுத்தேன். மூணாவது வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள், பாபின் நூல் சுற்றுவது எப்படின்னு இந்த வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் நான் ஒரு பதிவாக எழுதி வச்சுக்கிட்டேன். ஒரு வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா அதை அப்படியே எழுதி வச்சுக்கிடுவேன், என்னென்ன வீடியோ அப்படின்ட்டு. அடுத்து நாலாவதாக என்ன வீடியோ போட்டிருக்கேன்னா, ஈஸியாக ப்ளவுஸ் கட் பண்ணுவது எப்படி. தெரியுது பாருங்கள், நாலாவது. 1 2 3 4 அஞ்சாவது ஈஸியாக ப்ளவுஸ் கட் பண்ணுவது எப்படி அப்படிங்கிற வீடியோ தான் போட்டிருக்கேன். நீங்களும் பாருங்கள். அதெல்லாம் நல்ல ஓட்டம் ஓடிச்சு. கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதுதான் என்னை இந்த யூடியூப்பில் நான் முழுமையாக தங்கியிருக்கிறதுக்கான காரணமும் அதுதான். எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம தொழிலுக்கான அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் உருவாக்கி கொடுத்தது இந்த யூடியூப் தான். எப்படின்னா, உலகமெங்கும் டென்மார்க்கு, மலேசியா, சிங்கப்பூர், லண்டனு, இந்தோனேசியா, சவுத் ஆப்பிரிக்கா, ஸ்ரீலங்கா, இதெல்லாம் பாக்கியலட்சுமி இந்த எளியவளும் ஒரு தையல் மிஷின் தையல் டெய்லரிங் சொல்லி கொடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லா மக்களுக்கும் எனக்கு அதாவது என்னோடய சேனல் வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமிதமான மகிழ்ச்சி. அதனால் யூடியூப் என்னை தக்க வச்சிருச்சு. இதுக்குள்ளேயே அந்த புடியல்லேருந்து என்னால் எடுத்துக்கிட்டு வெளியில் வர முடியாமல் கிட்டுக்குப்பிடி போட்டு வச்சிருச்சு. இதுதான் உண்மையான பாயிண்ட்டு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எல்லாரும் சப்போர்ட் கொடுத்து பார்த்ததுனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இனி நம்ம யூடியூப்பில் எப்படியாவது நம்ம வீடியோ போடணும் அப்படிங்கிற அந்த ஒரு உற்சாகம் தான் எனக்கு வந்துச்சே தவிர, வீட்டில் கூட ஒரு சில டைமில் சொல்லுவாங்க, இதில் உனக்கு என்ன கிடைக்குதுன்னு நீ வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க, சிவனேன்னு தச்சியா, வேலையை பார்த்தியா, வீட்டு வேலையை பார்த்தியா அப்படின்னு இல்லாமல். இல்லை, எனக்கு எங்கே தொட்டுச்சு என் மனசுனா, டென்மார்க்லேருந்து ஒரு தம்பி பேசுகிறாங்க. லைவ் போட்டாலும் பேசுகிறாங்க. நம்ம லைவ் இப்போ நான் போடுறதில்ல. அப்போ அவங்களுடைய ஆதரவு, அவங்களுடைய சப்போர்ட்லாம் நம்மளுக்கு கிடைக்கும்போது நம்மளோட வீடியோவும் நல்லா நேசித்து பார்க்குறாங்க. நம்மளும் எல்லாருக்கும் அவங்கவுங்க விரும்புகிற மாதிரி ஒரு கண்டென்ட்டாக நம்ம
தையல்லையே கொடுக்கணும் அப்படிங்கிறது என் மனசுக்கு எனக்கே தோணுச்சு. அப்புறம் தான் தைக்க வர்றவங்கள நம்ம பிள்ளைங்கள்லாம் எடுத்து வீடியோ போட முடியாதுன்ட்டு என்னோடய வாய்ஸ் மட்டும் கொடுத்து கட்டிங் சொல்லி கொடுக்குறதுலேருந்து மிஷினில் எப்படி நூல் கோர்க்கிறது, எப்படி பாபின் சுற்றுறது, மெயினாக தச்சுக்கிட்டு இருக்கும்போது நீடில் உடஞ்சிருச்சு அப்படின்னா அதை வந்து எப்படி நீங்கள் ஊசி அந்த நீடில் மாட்டணும் இப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு பதிவெல்லாம் நான் நிறையா போட்டிருக்கேன். அதனால தான் சொல்கிறேன், நம்ம இது வந்து என்னுடைய ஆரம்பத்தில் நான் போட்ட வீடியோஸ், அந்த நினைவுகள் வந்துச்சு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ அதை வீடியோவாகவும் ஷேர் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் நான் எழுதி வச்சுருக்கேன்ல, அதை ஒரு வீடியோவாக நம்ம போடுவோம், நம்ம மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ உங்கள்கிட்ட வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே, அடுத்து என்னென்னா ப்ளவுஸ் பட்டி வைப்பது எப்படி, அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு அப்போ வந்து 60 செகண்ட் வீடியோ தான். பெரிய வீடியோவுக்கு வந்து போடணுன்னா 3 நிமிஷம் 2 நிமிஷம் இப்படி இருந்தால் பெரிய வீடியோ. அது வந்து அப்போது இந்த 2022 அந்த ப்ளவுஸுக்கு வந்து பட்டி தைக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்பவே இப்போ இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும், 30,000 பேர் 40,000 பேர்கிட்ட பார்த்துருக்காங்க அதெல்லாம். அப்புறம் ப்ளவுஸ் பட்டி சேர்த்து வைப்பது எப்படி அப்படின்னா, பட்டி சேர்த்துனா ப்ளவுஸில் வந்து இந்த இதெல்லாம் தைப்போம்ல, ஊக்குப்பட்டி வீப்பட்டி இதெல்லாம் தைப்போம்ல, அந்த வீடியோ எல்லாமே தனித்தனியாக கற்றுக்கிறவங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுனால நான் ஒரே வீடியோவாக ஒரு ப்ளவுஸ் தைச்சதெல்லாம் ஒரு வீடியோவெல்லாம் போட்டிருக்கேன். தைப்பொங்கலுக்கு ஒரு வீடியோ போட்டேன். அது மாதிரி ஒரு ப்ளவுஸை கட் பண்ணி அதை வெட்டி தைக்கிறது எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா கரெக்டாக நான் 3/4 மணி நேரம் ஆச்சு. நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு தைச்சதுனால. இல்லைன்னா கட்டிங் பண்ணுறது அந்த 10 நிமிஷத்து வேலை தான். அந்த 8 நிமிஷம் அதிகபட்சம் ஆயிரும் கட்டிங் பண்ணுறது. டிச்சிங் வந்து ஒரு 30 நிமிஷம் ஆயிரும். அது மாதிரி கட்டிங் டிச்சிங்கோடையே சேர்த்து 3/4 மணி நேரத்துக்கு மேலே எனக்கு ஆச்சு. அந்த பாப்பாவுக்கு ஒரு பாப்பா வந்து அப்போ தான் கற்றுக்க வந்திருந்தாங்க, அவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே நான் தைச்சேன் அந்த ப்ளவுஸை. அதெல்லாம் வீடியோவில் ஃபுல்லாக வந்துடும். 3/4 மணி நேர வீடியோவும் வந்திருக்கும், 1/2 மணி நேர வீடியோவும் வந்திருக்கும். அதெல்லாம் அதுவும் நல்ல வியூஸ் போயிருக்கு. மக்கள் நல்லா நிறைய சப்போர்ட் கொடுத்தாங்க எனக்கு. ஆச்சா. அப்புறம் வந்து ப்ளவுஸில் வந்து கை மற்றும் பட்டி சேர்த்து தைப்பது எப்படி லாஸ்ட்டாக போட்டிருப்பேன். ப்ளவுஸில் கை மற்றும் பட்டி சேர்த்து தைப்பது எப்படின்னா அது ரெண்டையும் ஒரே வீடியோவாக இணைச்சி பெரிய வீடியோவாகவே இப்படி எடுத்து தான் போட்டேன். நல்லா அதுவும் வியூஸ் நல்லா போச்சு. இதெல்லாம் ஏன் நான் உங்கள்கிட்ட அப்படி தெளிவாக காட்டுறேன்னா, நம்மளுடைய தையல் தொழிலில் வந்து எது நம்ம கற்றுக்கிட்டாலும் பாருங்கள், எந்த தொழில் நம்ம செஞ்சாலும் அதில் ஒரு நன்மை கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் நான் வந்து ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்கும் நம்ம படிப்பும் முக்கியம், நம்மளுடைய கைத்தொழில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் கல்யாணம்னு ஒன்று, திருமணம்னு ஒன்று நடந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைங்கள வச்சுக்கிட்டு நம்ம ரன் பண்ணுவோம் பார்த்திங்களா. வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு, வீட்டுக்காரருக்கு சமைச்சு கொடுத்துக்கிட்டு, குழந்தைங்களுக்கு அப்போல்லாம் பால்வாடி, இப்போல்லாம் டேரெக்டாக ஸ்கூலுக்கு போகிறாங்க, எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜின்னு போகிறாங்க. அப்போ வந்து பால்வாடி, நான் உட்பட என் குழந்தைங்கள பால்வாடியில் விட்டுடுத்தேன். வேலைகள் பார்ப்பேன். அதனால் என்னுடைய அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். அப்போ சிலிண்டரும் கிடையாது, விறகடுப்பு தான் சமைக்கணும். நாங்களாம் அந்த ஒத்த அடுப்பு தவிட்டடுப்பு வச்சுருப்பேன். அதை கூட நான் வந்து அந்த தவிட்டடுப்பில் சமைக்கிற வீடியோ கூட எங்கள் அம்மாவை வச்சு சமைச்சிக்கிட்டு இருப்பேன். அதையும் நான் ஒரு பதிவாக, இப்படியெல்லாம் நாங்கள் அடி பைப்பில் தண்ணி அடிக்கணும், அதையும் ஒரு பதிவாக வீடியோலாம் போட்டிருக்கேன் நான். அதனால் மக்கள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது மாதிரி இந்த வீடியோவுக்கும் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படிங்கிற அந்த ஒரு உறுதுணையோட நம்பிக்கையோடு இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள்கிட்ட நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி இது பண்ணுங்கள். ஓகேவா. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.